எப்பனால ஒரு ஆசை, அது வரப்ப ஏதாவது ஒரு நல்ல ஒரு டயத்துல வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். சரியான டைம் நினைக்கிறேன். அது மே 16 மாமன் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்காக நான் மெயினா ஏன் இங்க வந்தேன்னா, இது நம்ம உறவு சார்ந்த படம். நம்ம உறவுலயே ரொம்ப முக்கியமான உறவு மாமன் உறவு, தாய் மாமன். அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த குடும்பத்துல அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, அக்கா, பெரியம்மா, இப்படி எல்லாரும் இருக்காங்க. எல்லாத்துக்கும் பேர் இருக்குது. ஆனா மாமனுக்கு மட்டும்தான் தாய்க்கு அப்புறம் ஒரு தாய் அப்படின்னு தாய் மாமன் தான். அந்த தாய் மாமன உறவை வச்சு அந்த படம் முழுக்க இருக்கிறப்ப வாழ்க்கையை கொண்டாடுங்க, இருக்கிறப்ப உறவுகளை கொண்டாடுங்க. நாளைக்கு உறவுகள் போனதுக்கு அப்புறம் நம்ம ஃபீல் பண்ணி அழுதோ பிரயோஜனம் இல்ல. இருக்கப்ப எல்லாத்தையுமே கொண்டாடுங்க அப்படிங்கிற இந்த படம். சின்ன சின்ன பிரச்சனைகளை மனசுல வச்சுக்கிட்டு, சின்ன சின்ன பகைகளை மனசுல வச்சுக்கிட்டு, சின்ன சின்ன துரோகங்களை மனசுல வச்சுக்கிட்டு வருஷக்கணக்கில் நம்ம பேசாம கிடக்கிறோம். நண்பர்களா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும். 10 வருஷம் 15 வருஷம் பேசாதவங்க கூட இந்த படம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு செகண்ட்ல பேசிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அரவணைப்புல 15 வருஷம் பல தீர்ந்துரும். இந்த உலகத்துல வெளிவான வார்த்தை 2 வார்த்தை தான். ஒன்னு மன்னிப்பு, ஒன்னு நன்றி. அந்த 2 வார்த்தை ரொம்ப வெளிவான வார்த்தை. அதை யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ கண்டிப்பா உயர்ந்த மனிதர்களா நம்ம இருப்போம். இந்த படம் இது ஒரு சினிமாவா நான் அப்படி நாங்க நினைக்கவே இல்லை. நீங்க படம் பாக்குறப்போ உங்க குடும்பத்தை இந்த ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரியே இருக்கும். இதுதான் உண்மை. நான் ஏதோ இந்த இடத்துக்காக படத்துக்காக நடிச்சிருக்கோம், நீங்க படம் பார்க்கணும் அப்படின்றக்காக அந்த வார்த்தையை சொல்லல. கண்டிப்பா சொல்லு, நம்ம குடும்பத்தை தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம், நம்ம உறவுகளை தான் எடுத்திருக்கோம். நீங்க எல்லாரும் படம் பாக்குறீங்க, இது என்ன என் வீட்டுல நடக்கிற மாதிரியே இருக்குது, என் அண்ணன் தம்பிக்கு நடந்திருக்கு, என் அக்கா தம்பிக்கு நடந்திருக்கு, என் அக்கா பிள்ளைக்கு நடந்திருக்கு. நீங்களே யோசிப்பீங்க, நம்ம குடும்பத்துல படம் எடுத்துருக்காங்களான்னு யோசிப்பீங்க. உங்க குடும்பத்தை நம்ம திரையில பார்க்கலாம். இந்த படம் பார்த்துட்டு வெளியில வர்றப்ப இந்த படத்துல நடக்கிற மாதிரி வெளியில கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் நடக்கும் நாங்க நம்புறோம். அப்படி நடந்தால் அவங்க யாராவது எங்க டீமுக்கு தொடர்பு கொண்டா நானே அவங்க நேர்ல சந்திக்கிறேன். எங்க படம் மூலமா நல்ல விஷயம் நடந்தும்னு நீங்க எங்களுக்கு போன் பண்ணி சொன்னா நானே உங்க நேர்ல சந்திக்க இருக்கிறேன். அப்படி ஒரு படம் தான் அந்த படம். தயவு செய்து படத்தை பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. நிறைய படம் பார்க்கிறோம், அதே நேரத்துல இந்த படத்தை தயவு செய்து மிஸ் பண்ணாம பாருங்க.